அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சிக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சனி அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வக்ர பயிற்சி என்று கூறுவாங்க. தற்போது கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் இருக்கார். இவர்தான் இந்த முறை வக்ர பயிற்சி அடைய போகிறார். கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்வதால் வக்ர பயிற்சி ஏற்பட்டு இருக்கு. ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலன் சனிக்கு உண்டு. இது சிறு நகர்வு. சனியின் சிறு நகர்வு கூட ஒருவரின் வாழ்க்கையை புரட்டி போடும் குணம் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்யும், தூக்கி மிதிக்கவும் செய்யும். இந்த நிலையில் சனி எந்த திசையில் செல்கிறார் அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் சனி வக்ர பயிற்சியால் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடம் வாழ்க்கையில் சனி என்னவெல்லாம் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்கு திருமண வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகள் சரியாகும். இந்த காலம் மன வாழ்க்கையில் நிலவிய மோதல்கள் முடிவுக்கு வரும். மீண்டும் கணவன் மனைவி ஒன்றாக வாழும் வாய்ப்பு உண்டு. மகர ராசிக்கு 2வது 3வது குழந்தை வாய்ப்பு உள்ளது. குழந்தை பிறப்பில் சிக்கல்கள் ஏற்படலாம். அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்பு உண்டு. வேலையில் என்ன மாற்றங்கள் ஏற்படும்? வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை பார்க்கும் இடங்களில் நீங்கள் தான் வின்னர். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும். நினைத்த வேலை, அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் அப்படியே கைகூடும். நீண்ட நாட்களாக நீங்கள் கடன் கொடுத்து திரும்பி கொடுக்காதவர்கள் கூட இப்பொழுது நீங்கள் கேட்காமல் பணம் கொடுப்பாங்க. இதனால் கண்டிப்பாக நிறைய சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். ப்ரமோஷன் கிடைக்கும். கேட்ட இடத்திற்கு உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்பாவுடன் இருந்த பிணக்கு சரியாகும். படிப்பின் நிலவிய பிரச்சனைகள் சரியாகும். வியாபாரத்தில் மிகப்பெரிய உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. தங்கை அக்காவின் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனிக்கிழமை நாட்களில் எல் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது. சனிக்கிழமை நாட்களில் விரதமிருந்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது மட்டுமின்றி கருப்புளுந்து தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்கள் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள் அடங்கியிருக்கு. உத்திராடம் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாரம் பண விஷயத்தில் பொறுத்தவரை திருப்திகரமான வாரமாக இருக்குது. வீட்டில் திருமண வைபவங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பெரியவர்கள் ஆட்சியால் உங்களுக்கு நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. பிள்ளை பேறு, புதிய தொழில் வாய்ப்புகள், உங்களுக்கு புண்ணியத்தல தரிசனம் ஆகியவை ஏற்படக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகார தயவால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல வகையான உயர்தர வாகன வசதி அமையக்கூடிய வாரமாக இருக்குது. புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. புது தெம்பு, உற்சாகம் உங்களுக்கு கூடும். சிலருக்கு பெரிய இடத்துக்கு பெண் மனைவியாக அமைவாங்க. மனைவி மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. புத்திர பாக்கியம் ஏற்படும். உடன்பிறப்பு மூலம் இருந்து வந்த நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக செயல்திறன் அதிகரிக்கும். அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் தொடங்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதால் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கும். உறவுகளை அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவி கேட்காமல் கிடைக்கும். நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வாங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கலில் இருந்து மீளலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சாதகமான பேசுவது நல்லது. பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் இந்த ஆடி பௌர்ணமியில் வரக்கூடிய இருக்கு. மாணவர்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதான நாட்கள். சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூடிய ஒரு பொன்னான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ காலத்துல நீங்க சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பதாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆதரவால் உங்களின் திட்டம் தேவையில்லை. சிறப்பான வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். படிப்பு போட்டிக்கு தயாராகக்கூடியவர்கள் மிகவும் சாதகமான பலன்களை பெறலாம். குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முடிவுகள் இருக்கும்போது குடும்ப உறுப்பினர்களுடன் ஆலோசனை பெறுவது உங்களுக்கு நல்லது. வாரத்தின் பிற்பாடு உங்களுக்கு வேலை தொடர்பாக கடினமான சூழல் நிலவும். வாக்குவாதங்கள் ஏற்படும். உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை. காதல் விஷயத்தில் தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படும். உங்கள் உணர்வுகளை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை சிவபெருமான வழிபட்டு வரவும் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை காட்டுவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிவ வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லப்படுது. பிரதோஷ வேளையில் சிவபெருமான வழிபட்டு வர அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக மகர ராசியின் அதிபதி சனி பகவான் என்பதால் இரக்க குணம் அதிகம் கொண்டவர்கள். எதிலும் மனித நேயத்துடன் செயல்பட விரும்பக்கூடியவர்கள். எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் தன்மை கொண்ட இவர்கள் எத்தனை துன்பம் வந்தாலும் அதை பொருட்படுத்தவோ வெளிக்காட்டவோ மாட்டாங்க. எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் 2 விதமான ஆதாயங்களை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. மகர ராசியில் பிறந்த பெண்கள் அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வெகு காலமாகும். மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. தன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தனக்கானது என எடுத்துக்கொண்டு இதயத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். தியாகம் செய்வது விட்டு கொடுப்பது என்பதும் தானம் செய்வது என்று வந்துவிட்டால் மகர ராசிக்கார பெண்களை அடித்துக்கொள்ள ஆளே இருக்காது. நெருக்கடியான சூழ்நிலை வரும்பொழுது தனது குடும்பத்திற்காக தனது வேண்டியவர்களுக்காக தனது வாழ்க்கையை விட்டு கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க. தனது துணை தன்னை விரும்புகிறாரா இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் கண்டிப்பானவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை தங்களின் காதலை தேர்ந்தெடுப்பதில் ஒருபொழுதும் தவறான முடிவை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கார பெண்கள் புதிதாதவர்களுடன் பழகுவதற்கு தயக்கமும் கூச்சமும் படக்கூடியவர்கள். பெண்களுக்கு நட்பு கொள்வது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. இவர்களுடன் பழக வேண்டுமானால் முதலில் இவர்களின் இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்கள் காகத்திற்கு உணவு வைப்பது, சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது இதுபோல் செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.